நேயர்களே, தொப்பூர் தர்காவுக்கு வரணும்னா தருமபுரியில் இருந்தும் சேலத்தில் இருந்தும் தொப்பூர் பைபாஸில் வந்து இறங்கிடணும். தொப்பூர் பைபாஸில் இறங்கி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது. சிலர் வந்து ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா ஒரு 15 நிமிஷம் பேசிக்கிட்டே நடந்து வந்தாலும் தொப்பூர் தர்காவுக்கு வந்துடலாம். இல்லை ஷேர் ஆட்டோனாலும் இந்த தொப்பூர் பைபாஸில் பாருங்கள் ஷேர் ஆட்டோ நிற்குது. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு விசேஷமான நாட்கள், நிறைய கூட்டம் வரும். பாத்தியா நடைபெறும், அன்னதானம் நடைபெறும். இந்த மாதிரிலாம் இந்த தொப்பூர் தர்காவில் நடத்திட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. தொப்பூர் பைபாஸில் இறங்கி பேசிக்கிட்டு ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. நடந்தே வந்துட்டாங்க, தர்காவுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆட்டோவில் வர்றவங்களும் ஆட்டோவில் வந்துடலாம். தொப்பூர் தர்கா காலையில் 6 மணிக்கு எப்போவுமே திறந்துருவாங்க. பாபாவுடைய சன்னிதானம் 11 மணிக்கு திறப்பாங்க, 2 மணிக்கு சாத்திடுவாங்க. மறுபடியும் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இரவு நேரம் உள்ளே யாரும் தங்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இரவு நீங்கள் தங்கணுன்னா இந்த எதிர்க்கும் நான் காமிச்சிருக்கிறேன் ரூமுங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. அதில் ரூம் எடுத்து நீங்கள் தங்கலாம். டீ கடைங்க, டிஃபன் கடைங்கள்லாம் இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன், பாபா கிட்ட வரும்போது கவுச்சி சாப்பிடாமல் வரணும். இது வந்து குழந்தை வேண்டி வர்றவங்க இந்த குழந்தை உள்ள தொட்டில்கள் வாங்கி கட்டுவாங்க. பாபாவுக்கு இது சென்ட்டு வாங்கி கொடுப்பாங்க. பன்னீர் ஐயா விற்கிறாரு. பாபாவை நம்பி இவர் கடை போட்டிருக்காரு. அல்லாவுடைய புண்ணியத்தில் இவருக்கு வியாபாரம் நடக்குது. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்களும் இந்த பிளாஸ்டிக்கில் விற்கக்கூடிய இந்த வீடுங்க வாங்கி எங்கள் ஊரில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வேண்டுதெல்லாம் வேண்டிக்கிட்டு இதை கட்டிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய புண்ணியத்தில் நடத்தி கொடுக்குறார் பாபா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே தாயத்து போட மாட்டாங்க, கயிறு கட்ட மாட்டாங்க, மயில் தொகையால் மந்திரிக்க மாட்டாங்க. எல்லாமே பாபா கிட்ட உட்காந்து மனசார நம்ம வேண்டுதலை அவர்கிட்ட உட்காந்து சொல்லிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நியாயமான பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்கிறாரு பாபா அல்லாஹ்வுடைய கிருபையால். தொப்பூரின் பாதுஷா ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தர்பாருக்கு நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் சென்னையிலிருந்து. தர்கா வளாகத்துக்குள்ள ஃபோட்டோ வீடியோ மொபைலில் எடுக்கக்கூடாது, கேமராவை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் நான் வெளிப்புறத்தில் இருந்து மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு, செய்வினைகளால் பாதிக்கப்பட்டு, உடல்நலத்து குறைவால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே நான் இந்த வீடியோக்களை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றேன். பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாவின் இறை நேசரான ஹஜ்ரத் சையத் ஷா பாதுஷா வலியுல்லா அவர்களிடத்தில் வந்து நற்பயன் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த காணொளிகளை நான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். இவர்கள் தர்காவை தரிசித்துவிட்டு மீண்டும் அவர்கள் வீடு திரும்புவதற்காக தொப்பூர் பைபாஸிலிருந்து சேலம் மற்றும் தருமபுரி செல்வதற்காக பஸ்ஸுக்காக பைபாஸில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலியை கண்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் பயன்பெற உதவுங்கள். நன்றியுடன் எம்ஐ பாபா.